விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விருதுநகர் அருகே உள்ள கட்டனார்பட்டியில் வனஜா பட்டாசு ஆலை என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இங்கு ஏற்பட்ட வெடி விபத்தில் தற்பொழுது வரை 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக வரை 3 பேர் பலி என்ற தகவல் வெளிவந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விருதுநகர் கட்டனார்பட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணி ஒருபுறம் ஜரூராக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகளும் தற்பொழுது அங்கே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பரபரப்பான சூழல் அங்கு கட்டனார்பட்டியில் இருக்கக்கூடிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் என்ற துக்ககரமான செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கருப்பசாமி. இந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக இப்போ 4 பேர் உயிரிழப்புன்ற தகவல் வெளியாகிருக்கு. இது இல்லாமல் காயமடைந்தவர்களுடைய விவரம் என்ன, எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே அதை தீயை அணைக்கும் பணி எந்த அளவில் நடந்து கொண்டிருக்கிறது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில வனஜா என்ற தனியார் பட்டாசு ஆலையில வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தானது மருந்து செலுத்தும் அறையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் என்பது தெரிவிக்கின்றன. இந்த வெடி விபத்தில் 2க்கும் மேற்பட்ட அறைகள் தற்போது முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாகவும், மேலும் இந்த பட்டாசு வெடி விபத்தில் 6 தொழிலாளர்கள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு தற்போது சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இதுவரை தற்போது சுமார் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த இடத்தில் உள்ள கட்சி ஈடுபாடுகளை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி கருப்பசாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.